ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக் ஃப்ரம் அர்பன் ஸ்பேஸ் பில்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னு பார்த்தோன்னா ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க். இந்த ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் வந்து என்ன டைப்பில் பண்ணலாம், அதனோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அண்ட் ஆவரேஜாக அதனோட காஸ்ட் என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் பார்த்தோன்னா பேசிக்காக ஒரு 3 டைப்ஸ் வரும். ஒன்று என்னதுன்னு பார்த்தோன்னா பிவிசி வாட்டர் டேங்க்கு, ரெண்டாவது என்னதுன்னு பார்த்தோன்னா கான்க்ரீட் வாட்டர் டேங்க், மூணாவது என்னதுன்னு பார்த்தோன்னா பார்ஷியலாக பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு பார்ஷியலாக கான்க்ரீட் பண்ணுற மாதிரியான வாட்டர் டேங்க். நம்ம கட்ட போகிற வீட்டுக்கு இதில் எந்த மாதிரி வாட்டர் டேங்க் நம்ம சூஸ் பண்ணலாம், எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்னதுன்னு பார்த்தோன்னா பிவிசி வாட்டர் டேங்க். இந்த பிவிசி வாட்டர் டேங்க்கில் பார்த்தோன்னா வேரியஸ் பிராண்ட்ஸ் இருக்குது. ஒரு பிராண்டு லேயர்ஸ் பொறுத்து, அதனோட குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் பொறுத்து அதனோட காஸ்ட் மாறும். அண்ட் இந்த பிவிசி வாட்டர் டேங்க் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் எப்படி வரும்னு பார்த்தோன்னா, டேரெக்டாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி அங்கே டேரெக்டாக போயிட்டு எவ்வளோ லிட்டர் கெப்பாசிட்டி நமக்கு டேங்க் தேவையோ அந்த டேங்க் டேரெக்டாக வாங்கி நம்ம வீட்டு மேலே வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பிவிசி வாட்டர் டேங்க் வந்து மற்ற டேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட்டு கம்மியான ஆப்ஷன். அண்ட் இந்த டேங்க் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் ஆஃப் கலர்ஸில் வருது. அண்ட் இந்த கலர்ஸில் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிள் கலர்னு பார்த்தோன்னா ஒயிட் கலர் போடுறதுங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். அதே மாதிரி இந்த பிவிசி வாட்டர் டேங்க் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேங்க் ஒரு கெப்பாசிட்டி வாங்கியிருப்போம். அந்த டேங்க் போக அடிஷ்னலாக நமக்கு கெப்பாசிட்டி தேவை அப்படின்னா நம்ம இன்னொரு டேங்க் வந்து ஃப்யூச்சரில் நம்ம வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு டேங்க் வாங்கி பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த பிவிசி வாட்டர் டேங்க்குங்கிறது எந்த மாதிரி இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து மேலே வந்து எந்த விதமான மரம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல பிவிசி வாட்டர் டேங்க்கு யூஸ் பண்ணலாம். சில இடத்துல பார்த்தோன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், பக்கத்துலேயே மரம் இருக்கும். அந்த மாதிரி பெருசாக போகுது அப்படின்னா அந்த மரத்தில் இருக்க கிளை உடஞ்சி இந்த டேங்க் மேலே வந்து விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியும் நடந்துருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த பிவிசி வாட்டர் டேங்க் பண்ணுறதுங்கிறது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது, மேக்ஸிமம் உழாது. அதை தவிர்த்து வந்து மேலே எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது போக வந்து முக்கியமாக வந்து எந்த இடத்துல பிவிசி வாட்டர் டேங்க் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சப்போஸ் நம்ம இன்றைக்கி நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், ஃப்யூச்சரில் வந்து நம்ம இன்னும் 1 or 2 இயர்ஸோ இல்லை 5 இயர்ஸ்லேயோ வந்துட்டு நம்ம அடுத்த ஃப்ளோர் வந்து கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிவிசி வாட்டர் டேங்க் வந்து ரெக்கமெண்டட். ஏன்னா அப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக இதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்த பிறகு திரும்ப போய் ரீஇன்ஸ்டால் பண்ணுறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். சப்போஸ் வந்து நம்ம கான்க்ரீட் வாட்டர் டேங்கோ இல்லை மற்ற வாட்டர் டேங்கோ இப்போ நம்ம கட்டி வச்சிட்டோன்னா ஃப்யூச்சரில் நம்ம வந்து மேலே ஃப்ளோர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தோன்னா அதை கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணிவிட்டு திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி வரும். அது வந்து காஸ்ட் பேசிக்காக வந்து வேஸ்டேஜ் ஆகும். ஸோ பிவிசி வாட்டர் டேங்க் பற்றி ஓரளவு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தோன்னா இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்னதுன்னு பார்த்தோன்னா, லீக்கேஜ் ப்ராப்ளம்ங்கிறது இந்த பிவிசி வாட்டர் டேங்க்கில் வந்து வராது. கம்ப்ளீட்டாக வந்து ஃபேக்ட்ரி மேட் அண்ட் அது போக வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல்னால வந்து இந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இந்த பிவிசி வாட்டர் டேங்க்கில் இருக்காது. அண்ட் காஸ்ட்டும் வந்து மற்ற டேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கிறனால இது மேக்ஸிமம் நிறைய இடத்துல வந்து ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பிவிசி வாட்டர் டேங்கோட காஸ்ட்டு பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு லிட்டருக்கு வந்து 9 rupeesலேருந்து 12-13 rupees வரைக்கும் அந்த காஸ்ட்டுங்கிறது பிராண்டை பொறுத்து மாறும். ஸோ பிவிசியோட வாட்டர் டேங்க் காஸ்ட்டை பார்த்தோன்னா இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து என்னதுன்னு பார்த்தோன்னா கான்க்ரீட் டேங்க் அண்ட் இந்த கான்க்ரீட் ப்ளஸ் இந்த பிரிக் காம்பினேஷனில் வர வாட்டர் டேங்க். ஒரு டேங்கோட பர்பஸ் என்னதுன்னு பார்த்தோன்னா, நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிற தண்ணி வந்து வெளியே லீக்கேஜ் ஆகக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்து பிவிசி வாட்டர் டேங்கோட கம்பேர் பண்ணும்போது என்னதுன்னு பார்த்தோன்னா, நம்ம இதில் நிறைய மெஷர்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெஷர் எடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அண்ட் அது போக வந்து ஒன்ஸ் நம்ம வந்து கான்க்ரீட் வாட்டர் டேங்க் கட்டுறோமோ இல்லை இந்த கான்க்ரீட் வித் பிரிக் வாட்டர் டேங்க் கட்டுறோமோ, ப்ராப்பரான வாட்டர் ப்ரூஃபிங் ஏஜென்ட் என்ன இருக்குதோ, என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அந்த வாட்டர் டேங்க் கட்டணும். அண்ட் ஒன்ஸ் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்த பிறகு நம்ம வந்து வாட்டர் டெஸ்ட் வந்து கன்ஃபார்மாக பண்ணணும். அந்த வாட்டர் டெஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்த பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, வாட்டர் டேங்க்கில் வந்து வாட்டர் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி
ஒரு மார்க் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2 days ஆர் 3 days அப்படியே விட்டுட்டு எவ்வளோ வாட்டர் லெவல் குறையுது அப்படிங்கிறத பார்க்கலாம். குறையாத பட்சத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மினிமம் வந்து இந்த ஹீட்டுக்காக வந்து கொஞ்சம் டவுன் ஆகும். ஸோ ரொம்ப வந்து அந்த வாட்டர் டேங்க் வந்து லீக்கேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ப்ராப்பராக ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் ஏஜென்சியை நம்ம கூப்பிட்டு எந்த இடத்துல லீக்கேஜ் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னவோ அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து அதை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் டேங்க் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது பிவிசி வாட்டர் டேங்க் கம்பேர் பண்ணும்போது இதனோட காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ பேசிக்காக இதனோட காஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு 25 rupeesலேருந்து 27 rupeesக்குள்ளே வந்து லொக்கேஷனுக்கு தகுந்தப்பல நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் பொறுத்து ஃப்ளோர் ஹைட் எத்தனை ஃப்ளோர் நம்ம மேலே ஏற்ற போகிறோமோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி 25 rupees per literலேருந்து ஒரு 27 rupees per liter வரைக்கும் இதனோட காஸ்ட் வேரியேஷன்ஸுங்கிறது இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து கரெக்டாக இந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி கட்டுறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். மெயினாக இந்த கான்க்ரீட் வாட்டர் டேங்க் எதுக்கு ப்ரிஃபரபுளாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சம்மர் டைமில் பார்த்தோன்னா பிவிசி வாட்டர் டேங்க்கில் வந்து நிறைய வந்து ஹீட் உள்ளே எடுத்துக்கும். பட் இந்த கான்க்ரீட் வாட்டர் டேங்க் வந்து அந்த மாதிரி எடுத்துக்காதுங்கிற பட்சத்தில் வந்து அந்த மாதிரி வாட்டர் டேங்க் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் சென்னை போன்ற நல்ல ஹாட்டான சிட்டிஸில் பார்த்தோன்னா மேஜர் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. நிறைய பேர் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். லைக் நார்மல் சம்மர் டைமில் கான்க்ரீட் வாட்டர் டேங்காக இருந்தாலும் சரி மத்தியான டைம்லலாம் பார்த்தோன்னா ரொம்ப ஹீட்டாக தான் வந்து தண்ணி உள்ளர வரும். அண்ட் மெயின்டெனன்ஸ் வைஸ் பார்த்தோன்னா இந்த 2 விதமான வாட்டர் டேங்க்கில் கம்பேர் பண்ணும்போது அதாவது நம்ம பிவிசி வாட்டர் டேங்க்கையும் இந்த கான்க்ரீட் வாட்டர் டேங்க்கையும் கம்பேர் பண்ணும்போது மெயின்டெனன்ஸ் வைஸ் பார்த்தோன்னா பிவிசி வாட்டர் டேங்க் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு கம்மியாக செலவாகும். கான்க்ரீட் வாட்டர் டேங்க்கில் வந்து க்ளீனிங் ப்ராசஸுக்கு வந்து கொஞ்சம் பிவிசி வாட்டர் டேங்க் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தி செலவாகும். இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் வாட்டர் டேங்க் உள்ளர வந்துட்டு டைல்ஸ் ஒட்டினா லீக் அரெஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து டைல்ஸும் ஒட்டுறாங்க. ஸோ டைல்ஸ் ஒட்டுற மெயின் பர்பஸ் வந்து இந்த லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லை, உள்ளர இறங்கி க்ளீன் பண்ணுறப்ப வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த டைல்ஸுங்கிறத நம்ம ப்ரிஃபர் பண்ணி டேங்க்கில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் லீக்கேஜ் வந்துட்டு கான்க்ரீட்டில் எதனாவது இஷ்யூ இருந்தாலும் கூட டைல்ஸில் வர்ற அந்த ஜாயிண்ட் கேப்பில் வந்து தண்ணி வெளியே வந்து அந்த கான்க்ரீட் வழியாக வெளியே போகத்தான் செய்யும். ஸோ டைல்ஸ்னால் வந்து இந்த லீக்கேஜ் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸோ எப்பயுமே வந்து நம்ம கான்க்ரீட் வாட்டர் டேங்க்கில் டைல்ஸ் ஒட்ட போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்தோன்னா பிஃபோர் டைல்ஸ் லேயிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த கான்க்ரீட் வாட்டர் டேங்க்கில் வந்து லீக்கேஜ் இருக்கா இல்லைன்னு என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைல்ஸு ஒட்டிக்கிறதுங்கிறது கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம். அண்ட் இந்த டைல்ஸ் ஒட்டுறதுங்களோட மெயின் பர்பஸ் என்னதுன்னு பார்த்தோன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கான்க்ரீட் வாட்டர் டேங்க் அல்லது பிரிக் வித் கான்க்ரீட் பண்ணுற மாதிரி வாட்டர் டேங்க் வந்து எங்கே ப்ரிஃபரபுளாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா நம்ம இண்டிவிஜுவல் ஹோம்ஸில் வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ளோர் வந்து ரைஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற இடத்துல வந்து கன்ஃபார்மாக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுக்கு நம்ம போகலாம். பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த கான்க்ரீட் வாட்டர் டேங்க்குங்கிறது நம்ம போகலாம். பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினாக இருக்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம வந்து பிவிசி வாட்டர் டேங்கே ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், எந்த வித இஷ்யூமே இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்த மூலியமாக நம்ம வீட்டுக்கு வந்து பிவிசி வாட்டர் டேங்க் யூஸ் பண்ணலாமா இல்லை கான்க்ரீட் வாட்டர் டேங்க் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வேறு ஏதாவது பற்றி டாபிக் பேசணுன்னாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.